மாநில அரசை விமர்சித்து சிபிஐ மாவட்ட செயலாளர் கே. சலீம்குமார், எல்டிஎஃப் அரசின் தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ள பங்காளித்துவ பென்ஷனை பின்வாங்கி திரும்ப கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கே. சலீம்குமார் தெரிவித்துள்ளார். ஜாயிண்ட் கவுன்சிலின் இடிக்கி மாநாட்டை ராஜகுமாரியில் துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர். எல்டிஎஃப் அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்டுள்ள பங்காளித்துவ பென்ஷன் பின்வாங்கி ஸ்டாட்யூட்டரி பென்ஷன் சம்பிரதாயம் திரும்ப கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சம்பள விதிமுறைகளின் பாகமாக உள்ள சலுகைகள் சரியான கால அளவில் கொடுப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றும் சிபிஐ மாவட்ட செயலாளர் கே. சலீம்குமார் கூறினார். ராஜகுமாரியில் நடைபெற்ற ஜாயிண்ட் கவுன்சில் மாவட்ட மாநாட்டை துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர். അതിന്റെ അടിസ്ഥാനത്തിലുള്ള ശമ്പള പരിഷ്കരണം നമ്മുടെ ഗവൺമെന്റ് നടപ്പിലാക്കി പ്രതിസന്ധിക്കിടയിലും. പക്ഷേ ആ പ്രതിസന്ധിക്കിടയിലും, സാമ്പത്തിക പ്രതിസന്ധിയുടെ ഇടയിലും ശമ്പള പരിഷ്കരണം നമ്മൾ നടപ്പിലാക്കിയെങ്കിലും ആ ശമ്പള പരിഷ്കരണ ആനുകൂല്യങ്ങൾ നമ്മുടെ കൈകളിലേക്ക് ലഭ്യമായിട്ടില്ല. ആ ആനുകൂല്യങ്ങൾ സമയബന്ധിതമായി നമുക്ക് തന്നു തീർക്കുവാൻ വേണ്ടിയിട്ടുള്ള നിലപാട് കേരളത്തിലെ ഗവൺമെന്റിന്റെ ഭാഗത്ത് നിന്നും സജീവമായിട്ട് പരിഗണിച്ചുകൊണ്ടുണ്ടാകേണ്ടതായിരുന്നു. மே மாதத்தில் நடைபெறும் மாநில மாநாட்டிற்கு முன்னோடியாக மேகலா மாநாடுகள் நிறைவு செய்து மாவட்ட மாநாடு நடத்தப்படுகிறது. இதன் பாகமாக இடுக்கி மாவட்ட மாநாடு ராஜகுமாரியில் நடைபெற்றது. பஞ்சாயத்து ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற மாவட்ட மாநாட்டில் ஜாயிண்ட் கவுன்சில் சேர்மன் கே.பி. கோபகுமார், பிரின்ஸ் மேத்யூ, எம்.ஜே. ஜோஸ், கே.வி. சாஜன், கே.எஸ். ராகேஷ், உன்னி, ஆன்ஸ் ஜோன், கே.வி. சாஜன், சி.கே. சஜிமோன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.